மொட்டு மொட்டாக தேங்காய் பருப்பு எப்படி இருக்குது பாருங்க. தண்ணி பூரா உள்ளேயே வத்தி போய் அப்படியே எண்ணெயாகவே கன்வெர்ட் ஆகிடுச்சுங்க. நல்லா காஞ்சிக்குச்சு. போட்டால் அப்படியே எண்ணெய் சலன்னு வருங்க. நல்ல காய்ச்சல். இப்போ நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத கூட இந்த பருப்பு தாங்க. ஒரு அரை பீஸ் உடச்சி சாப்பிட்டேன் பாருங்க. தேங்காய் குடிக்கிற மாதிரியே இருந்தது. நல்லா வரக்காய் தேங்காய் சாப்பிட்டா தேங்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இதை உடச்சி சாப்பிடும்போது அப்படியே தேங்காயே வாயில் ஊற்றி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. தேங்காய் குடிக்கதே முடியுங்க, சாப்பிட முடியாது. ஆனால் அந்த தேங்காயை கண்டு சாப்பிடும்போது தேங்காயை வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க. முட்டுக்காய்ங்க. இதை போட்டு ஆட்டினா அப்படியே கமகமன்னு வாசம் எப்படி வருங்கிறீங்க தேங்காயை. இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் பருப்பு ஏலம் வீடியோ எடுக்கிறக்காக வந்திருந்தோங்க. அதில் இந்த முட்டு பருப்பு இருந்தது. இது உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறக்காக நான் பதிவு பண்ணியிருக்கிறோங்க. மார்க்கெட் கமிட்டி நிலவரம் தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் பேஜை தான் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. விவசாயிகளுக்கு நம்ம தகவலாம் போய் சேரட்டுங்க. ரெண்டாவது, விவசாயிகள் மட்டுமே பார்க்கணும் இல்லைங்க. நம்ம ஒரு தேங்காய்ங்கிறத நம்ம இன்றைக்கி அன்றாட பயன்படுத்துறதுங்க. சமையலுக்கும் பயன்படுத்துகிறோம், தலைக்கும் பயன்படுத்துகிறோம். தேங்காய்ங்க அப்படி தான் எண்ணற்ற பொருள் தேங்காய் தென்னை மரத்தில் நம்ம பயன்படுறோம். தேங்காயாவோ இளநியாவோ எண்ணற்ற பயன்பட்டு இருக்கிறோம்ங்க. அதனால் வேளாண்மை சம்மந்தப்பட்ட தகவல் நாம் நிறைய நம்ம சேனலில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறது. விவசாயிகளுக்கு மட்டுமான சேனல் இல்லைங்க, ஜனரஞ்சகமாக எல்லாருமே நாம் பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே டெய்லி சாப்பிட்டு தானே ஆகணுங்க. அதனால் வந்து உணவை உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுடைய பொருட்கள்லாம் எப்படி மார்க்கெட் ஆகி வருது அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கணுங்க. தேங்காய் பருப்புங்க நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா விலை கிடுக்கிடுன்னு விலை ஏறிக்கிட்டே இருக்குதுங்க. நம்ம ஒவ்வொரு மார்க்கெட் கமிட்டிக்கு போகும்போது ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. அது பருப்புக்கு தகுந்த ரேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டு நம்ம வியாபாரிகள் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இருந்தாலும் கூட அது கடைசியாக 180 ரூபா வரைக்கும் இருந்ததுங்க. ஒரு 25 நாள் முன்ன வரைக்கும் ஒரு கிலோ தேங்காய் பருப்பு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி 180 ரூபா வரைக்கும் இருந்ததுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 190 ரூபா, 200, 210, 216 ரூபாய்ங்க. 2/6/2025 கொடுமுடியில் 216 ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்புங்க. அதே அன்னைக்கு. அதனால தான் நம்ம வந்து தேங்காய் பருப்பு நல்ல பருப்பு நம்மள மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உளுந்தகாயின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நம்மளாம் சொல்லுவோம் இல்லைங்க, சுத்து மரத்தில் உளுந்துருக்கு பொறிக்காந்து போட்டு வச்சுருப்போம். மட்டை தேங்காயோடவே காஞ்சிருக்குங்க. மட்டை வாங்கி எடுத்தோம்னா பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் அச்சோட வருங்க, தொட்டியோட அச்சோட வரும். நல்ல காஞ்ச பருப்பாக இருக்குது, நல்ல ரேட்டுக்கு போகும்னு சொல்லுவாங்க. இங்கே வெள்ளவாயில் கேட்கும்போது சொன்னாங்கன்னா ஒரு 10 கிலோ பருப்பு இருந்தாலும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வச்சிருக்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ பருப்பாக இருந்தாலும் கொண்டுட்டு வாங்க. ஒரு 200 ரூபா 210 ரூபாய்க்கு விற்றா 10 கிலோனாலும் நமக்கு என்ன ஆகி போச்சுங்க, 200 ரூபாய்க்கு விற்றாலும் 2000 ரூபாய் ஆகி போச்சு இல்லைங்க. அதுக்காக தான் சொல்கிறது. நமக்கு ஒரு ஆவலாக இருக்குங்க, ஒரு 10 கிலோ 5 கிலோ கொண்டு வர ஒரு நல்ல ரேட்டு கிடைக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியா வருங்க. அதனால தான் நம்ம தொடர்ந்து வந்து ஒரு வேளாண்மை தகவலை பதிவு பண்ணுறோம். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறதுங்க. நன்றி, வணக்கம்ங்க.